வணக்கம்மா, எல்லாம் நல்லா இருக்குங்களா? இன்றைக்கி நாள் சூப்பராக போச்சு. மார்னிங் சீக்கிரம் வந்துட்டேன். மெடிடேஷன் 5 o'clock ஸ்டார்ட் பண்ணுவேன். மெடிடேஷன் பண்ணால் தான் எப்பவுமே ஒரு நல்ல ஒரு மைண்டு கிளியராக இருக்கும். இன்றைக்கி மார்னிங்கில் டாக்ஸ்லாம் ஃபுட் வைக்கணும். அதை கிளம்பிட்டேன். ஒர்க் இன்றைக்கி என்னன்னு பார்க்கலாம். இந்த சிலிண்டர்லாம் ரிஃபில் பண்ணி டெலிவரி பண்ணுவோம். அதான் எனக்கு ஒர்க்கு. வணக்கங்க, இன்னைக்கு பாபா தரிசனம் பண்ணுங்க. ஏன்னா பாபா அருள் இருந்தாவே நம்ம எல்லாமே சாதிக்கலாம். எல்லாம் வந்துட்டான். அதை பாருங்க. ஏடா என்னாச்சுடா? ஊரில் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டி இல்லாமல் புது வண்டி புக்கிங் போடணும். இன்னும் சாதாரண ஜனவரி நெக்ஸ்ட் இயர் ஆகிடுது. அதனால் இந்த வண்டி எடுக்க நிறைய ஒர்க் பண்ண முடியல. நிறைய ஒர்க் இருக்குது. புது வண்டி ஒர்க்கு தான் பண்ணணும். நாங்கள் பேலன்ஸ் எடுத்துட்டா சாப்பாடு ஒரு வீட்டு நாய் தான். இதை பாருங்கள், ஓடி வரானா? இவன் வீட்டு நாய். இவன் எப்பவுமே சரி, மற்ற டாக் மாதிரி இருக்க மாட்டான். சைலண்ட்டாக இருப்பான். என்ன கொடுக்குறோன்னு சாப்பிடுவான். என்னடா எங்கடா போனேன்? நேற்று எங்கே போனேன்? காணோம். நைட்டு இன்னும் பார்க்க முடியல. வீட்டில் வளர்த்து டாக் யாரை விட்டு போயிட்டாங்க, வளர்த்துட்டு விட்டு போயிட்டாங்க. நல்லா இது பின்னாடியே வரேன். இதுயா பின்னாடி வரேன். ஈபுரா ஏய் கம்ம ஈபுரா கூட்டு டாகுக்கெலாம் சாப்பாடு போட்டாச்சு. அதான் எனக்கு ஒர்க் முடிஞ்சிருச்சு. எல்லாம் ஃபயர் எக்ஸிக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சால் தான் நெக்ஸ்ட் வீக்கில் தான் அந்த இன்டீரியல் ஒர்க்லாம் கம்ப்ளீட் முடிச்சா தான் நம்மளோட ஃபயர் எக்ஸிக்கு ஒர்க்லாம் ஸ்டார்ட் ஆகும். ஆனால் இந்த வீக் இருக்காது, நெக்ஸ்ட் வீக் பிளானிங் இருக்கும். இந்த வீக் எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ தான். ஓகே, நல்லா இருக்கும். பாய்.